அதனாலதான் இன்னைக்கு நாளைக்கும் பெண்களிடத்திலே சாதாரண நெருங்கவே முடியாது. அப்படியா? சரி சரி சரி. நெருங்கினா சுட்டு எரிச்சிருவோம். அதெல்லாம் 1901 வருஷத்துல ஒண்ணுமில்லாம வருஷத்துல. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என்ன காட்டுற என்ன காட்டுற என்ன எல்லாம் பண்ண முடியும். ஒரு குவார்டர் இருந்தா போதும். அதுல எல்லாம் கணக்கு பண்ணிடுவோம். யாரைய யாரைய பொம்பளைங்க மக்களக்கார தம்பி அம்மா அவனே வளர்றான் பாரு. அவன் அப்படிதான். அவனுக்கு பங்கு. ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். சரி. குவார்டர் வாங்கி கொடுப்போம் தினமும். சரி. அதை வாங்கி கொடுத்து அவளையே கல்யாணம் பண்ணி. ஆமாம்மா, ஒரு போன் வாங்கி கொடுத்தா போதும். சரி. எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் வந்துடும். வருமா கிடையாது. அவன் பழகம் அப்படி. சரி அம்மா. அம்மா அப்படி பிறக்கும் உடனே உடனடியாக இதோ ஓம் சக்தி பராசக்தி என்பதற்காக என்னை கட்டிப்பிடிக்க ஓயும் பொழுது நெருங்க முடியவில்லை. அப்பொழுது மாயவர் மீண்டும் தோன்றினார். அம்மா, கண்ணுக்கு பிரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றால் நெற்றிக் கொண்டு கொடுத்து விடு, சூழாய்த்து கொடுத்து விடு அப்படி என்று அண்ணன் சொன்னார். ஓ, நெத்தி கண்டதான் உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். ஆமா. தாக்கு பிடிக்க முடியாது. ஆமா. அதனால நெத்தி கண்டு வேணாம். ஆமா, கொடுத்துட்டார். பெண் கையிலே எதுக்கு சூழாயுதம், ஆயுதம் என்று சொல்லி உடனடியாக அந்த கண்ணன் சொன்ன பிரகாரமாக நெற்றிக்கண்ணை பெற்றுக்கொண்டு சூழாயத்தை வாங்கிக் கொண்டு என் கழுத்திலே அழிகிட்டு மன்னவர் யார் தெரியுமா? யாரும் அது
உலகம் ஒன்று. அந்த உலகம் ஒன்றிலே ஆண் பாதி பெண் பாதி. ஆணில் என்றால் பெண் இல்லை, பெண்ணில் என்றால் ஆண் இல்லை. ஆணு பெண்ணு சேர்ந்தாதான் ஒரு வாழ்க்கை, ஒரு உலகம், ஒரு குடும்பம். சரி, அதே பிரகாரமாக ஆண் பாதி பெண் பாதி அப்படி என்று திருச்செங்கோடு மலையிலே நின்று காட்சியளிக்கிறாரே அர்த்தநாரீஸ்வரர். ஓ, அம்மையப்பன் பெரிய மேல. ஆமா ஆமா ஆமா, மழை கால பசு போது. உண்மைதான் உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருச்செங்கோடு மலையில் ஆண் பாதியாக பெண்பாக நின்று உலகத்துக்கெல்லாம் கச்சித்து விடுகிறாரே அந்த அர்த்தநாரீஸ்வரர், சித்தேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அவரோ என்னுடைய கணவர். ஓ, பரமேஸ்வரனா? அவர்தான் கணவரா? சரி சரி சரி. இந்த பாராய் உலகமெல்லாம் படியளக்கும் அந்த பரம்பொருளோ என்னுடைய கணவர். ஓஹோ, அவர்தான் இந்த நெத்தி கண்ணையும் சூலாயத்தை வாங்கிட்டு ஒரு மனம் முடிச்சவரா? ஆமா. சரி, அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் அடியே பார்வதா, எத்தனை ஆண்டு காலமாக நீ தனித்து வாழ்ந்து வந்தாய், உன்னை கல்யாணம் செய்து விட்டேன். சரி, அதனாலே இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவர். அப்படின்னு இப்படி நெத்தியில கை வச்சாரு. ஏன் போட்டு வைக்கிறாங்க? அம்மா, என் கணவராகப்பட்டவர் நெற்றி கண்ணை வாங்கிட்டார். சரி, வாங்கின உடனே ரத்தமாகப்பட்டது வலிந்து கொண்டே வந்தது. ஏமா, பின்ன கண்ணு இருந்த இடத்துல நோட்டி எடுத்துட்டு அப்புறம் ரத்தம் வலியும். ஆமா, அதனாலே இன்று முதல் இந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு ஒரு பொட்டு வச்சாங்க. சரி, அப்படி கட்டுப்பட்டு. ஓ, அந்த ரத்தம் அப்படியே வச்சு பொட்டா மாறி போச்சு. அதனால பொம்பளை இப்ப குங்குமம் போட்டு வைக்கிறதா? திருமணம் செய்த பிறகு ஆண் கையிலே திலகத்தை கொடுத்து பெண்ணத்திலே வைக்க சொல்றாங்க. அதுதான் காரணம். ஓஹோ, இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. ஓஹோ, வாக்குல போட்டு வைக்கிறாங்க. அம்மா, திருமணம் ஆகாத பெண்கள் ஒரே ஒரு பொட்டு நெத்தி பொட்டு தான் வைப்பாங்க. ஆமா, இப்பெல்லாம் ஸ்டிக்கர். ஆமா, திருமணமான பெண்கள் இப்படி வாக்குல போட்டு வைப்பாங்க. இதோ அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியா அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவன். ஓஹோ, வாக்குப்பட்டவர்களுக்கு அர்த்தம். ஆமா, வாக்குப்பட்டால் வாக்கிலே பொட்டு வைப்பவன். சரி, கல்யாணமான பிறகு இங்க ஒரு பொட்டு இங்க இருக்கிறாங்கல்ல, இது கணவனுக்கு, இதுக்கு வந்து சக்திக்கு. சரி சரி சரி, அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க. அப்படியா? அது மட்டுமா? எதுவாக இருந்தாலும் உலகத்திலே ஆண் பாதி பெண் பாதி, உடம்புல சரி பாதி கொடுத்தார்ல, அது நாம உலகத்துக்கு எடுத்து காட்டணும். அப்படி என்று இப்படி வாக்கெடுத்து இது ஆண் பாதி, இது பெண் பாதி அப்படின்னு அந்த கணவனுக்கு போட்டு வைக்கிறாங்க. அப்படியா சமாசாரம்? இந்த விவரம் தெரியாம வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. என்னாச்சு? இல்ல, என் பொண்டாடி இங்க ஒரு பொட்டு வச்சா, சரி, அந்த வாக்குல ஒரு பொட்டு வச்சா, நான் கோட்டடியில சும்மா இருக்க கூடாதா? சரி, ஏடே, நெத்தியில வைக்கிறது எனக்கு புருஷனுக்கு. அப்ப நான் இந்த இங்க வாக்குல போட்டு வைக்கிறிய, அது யாரு கள்ள புருஷனுக்கு கேட்டுட்டேன். அதுக்கு போட்டு அடியாச்சா அப்பாரு தாப்பா போட்டுக்கிட்டு. சரி, செமாடி. நீ சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கும் பொருந்தும். அப்படியா? ஆமா. இது எப்படி? இதோ மாசத்துல 29 நாள் ஆண்களாகப்பட்டவர் வீட்டுல சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்காவது கடையில சாப்பிடணும். ஆமா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஆமா, அதனால சரி, ஆண்களை வந்து கட்படுத்த முடியாது. இதோ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழி கிடங்க கணவனை மணந்து விட்டோம். சரி, எதுவாக இருந்தாலும் நல்ல கணவரோ கெட்ட கணவரோ எதுவாக இருந்தாலும் தலையெழுத்து இதுதான். ஓ, அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம். ஓஹோ, அதனாலதான் போட்டு. சரி சரி, அப்படி இருக்கும் பொழுது இதோ கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேரும் பொழுது முன்னிலைப்படுத்தி அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை அம்மான்னு வந்தது. ஆமா, மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது மறுபடியும். ஆமா, சரி, அடியே பார்வதா, கல்யாணம் செய்து நீ நானும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றமே. அதோ அந்த குழந்தை ஓடி வருகிறது. பிள்ளை யார்? அம்மான்னு ஒரு வருது. ஆமா, அந்த பிள்ளை யார்? ஆமா, அப்படி என்று அது பிள்ளை யாருன்னு கேட்டார். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைக்கு பிள்ளையார் பேர் வச்சு. பிள்ளையார்? அட, பிள்ளையாரா? தொந்தி கணபதி அங்கே காட்சியளிக்கிறாரு. அதான் அவருக்கு தான் விசேஷம் இன்னைக்கு. ஆமா, விநாயகர் சதுர்த்தி. ஆமா, அப்படிப்பட்ட அதாவது முதல்ல பிறந்தது விநாயகர் தான். விநாயகர் தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி. அந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுல பிள்ளையார்னு பேரு. ஆமா, சரி, அது மட்டுமா? இளைய மகனாகிய வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய தமிழ் முருகு கடவுள், தமிழ் கடவுள். ஆமா, என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வேல்முருகன் விநாயகர் ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நாட்டிலே சுகமோடு நலமோடு பார்த்து வருகிறோம். அப்படியா? ஒரு விஷயம் நான் வேற மறந்துட்டேன். என்ன? வீட்டுக்காரரு சாமி பரமேஸ்வரன். சரி, உன் புருஷன். அம்மா, உன் புருஷன், உன் புருஷமா கணவரு
பரமேஸ்வரன் உன் சாமி ஐயையோ சாமி. ஐயையோ நாதா மன்னா ஐயா மாண்டி மடிந்தீரோ மாப்பாடு என்ன விட்டு ஐயா மடிந்தீரோ சிவனாக தந்தீரோ ஐயோ போயிட்டீங்களா நான் பொட்டு வைக்க முடியாது பூ வைக்க முடியாது கலர் கலரா இப்படி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு போக முடியாது நான் என்ன பண்ணுவேன் கதையை புறமும் போயிட்டானெல்லாம் கவலை இல்ல பூ வைக்க முடியாது பொட்டு வைக்க முடியாது கலர் கலரா புடவை கட்ட முடியாதான் நிறைய டிக்கெட் நடந்தா இருக்குது ஏன்னா ஓ போயிட்டாருன்னு சொன்னேன் பின்ன கூட்டிட்டு வர சொன்னாருமா குடிக்கிடத்த கோமாளி குடும்பத்தையே நீ கெடுத்து போடுவேன் புரசன்னு சொல்றதுக்குள்ள போயிட்டீங்களே பூ வைக்க முடியாது போட்டு அருமாந்திரம் பதட்டமா சொன்ன உடனே நானும் இல்ல வந்ததெல்லாம் இப்ப அவசரத்துல மறந்துட்டேன் அப்படியா அவருக்கே படி அளக்க போகணுங்கிறாரு சரி அதனால உன்னை கூட்டி வர சொன்னாருமா போகலாமா சாமி மன்னா என் உள்ள ஜனாதரே உலக பிறந்தாமரே தங்கள் திவ்ய பொற்பாதங்களுக்கு கண்ணீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாளை துடைத்து பாதாழ்வுகளை காதாரமாக மல்லிகை முல்லை மரும்பு மறிக்குழுந்து ரோஜா என்று சொல்லக்கூடிய மலரை கொண்டு வந்து தங்கள் தேவியாகி உமையவள் தங்கள் பாதங்களுக்கு வந்தனர். Hey,
கண்ணே உமையவனே, ராதா, என்னுடைய பாதாரங்களை ஆதாரமாக படித்திருந்தானாலும் படிந்தபடியால் இந்த அகில உலகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரி உவ்வும் பொட்டாக வாழ கூட சொல்லி உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். உமையவனே, சாமி தேவி, இந்த உலகத்திலே ஆமா 33 தேவர்கள் இருந்தாலும் ஆமா தங்கள் உடம்பிலே ஆமா இந்த பெண்ணாக எனக்கு ஆமா ஆண் பாதி பெண் பாதி உண்மைதான் அப்படி தேவி. என்று தங்கள் உடம்பிலே சரிபாதி கொடுத்து உண்மைதான். இடத்துல வச்சிருக்கும் பொழுது ஆமா இப்படிப்பட்ட மன்னவரை உண்மைதான் தேவி. கணவனாக பெறுவதற்கு ஆமா என்னதான் பண்ண செய்தேன் ஓஹோ ஒன்றுமே தெரியவில்லை சாமி. அப்படியா? ஆமா கண்ணே தேவி, ஆ. உனக்கு நான் துணையாக நான் இருக்கிறேன், ஆ. எனக்கு துணையாக நீ இருக்கிறாய். ஆமா. அந்த ஒரே ஒரு இனத்துக்காக தான் ஆ. என்னுடைய உடம்பிலே பாதி உடம்புல உன்னை நான் அனுபவித்திருக்கிறேன். கண்ணே உண்மையான தேவி, உண்மைதான் தேவி. எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் ஆமா. பிரச்சனை வந்தாலும் ஆ. உயிரையே எடுத்தாலும் ஆமா. அந்த உடம்புல இருந்து ஆ. உன்னை பிரிக்க மாட்டேன். உண்மைதான். அப்படி என்று ஆமா. ஆண் பாதி பெண் பாதி, ஆணு பெண்ணும் சமம், ஆணு பெண் ஒன்னா சேர்ந்ததா ஆமா. இந்த உலகத்தை ஆள முடியும், உலகமே ஆள முடியும். குடும்பத்தை ஆள முடியும். ஆமாடி. அப்படி என்று ஆ. எங்களுக்கு உரிமை கொடுத்தீங்களே, சரி, அதுவே சிற்றின்பம் சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணே தேவி, அப்படி இருந்தாலும் ஆ. இன்று தினத்திலே நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அதற்காக இதோ பூலோகத்துல ஆ. மக்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆ. சிவபெருமானை என்ன காணோம் சரி. அப்படின்னு சொல்லி ஆ. மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால பூலோகத்துல சென்று சரி. மக்களுக்கு வரத்து கொடுத்து விட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் மனதிலே நினைத்திருக்கிறேன். அப்படியா? நான் பூலோகத்துக்கு நான் போய் வரட்டுமா? பாமர மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா. எதிர்பார்ப்பாங்க. சிவபெருமானை இன்னும் காணணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படியா? அதனால ஆ. அவங்களுக்கு சென்று நான் வரத்து கொடுக்க வேண்டும் அல்லவா? சாமி, என்னுடைய வேலையே அதுதானே. உண்மைதான் சாமி. ஆமா. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆ. ஏதோ ஒரு சத்தம் ஆகிறது. நாராயண 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 தாய் வந்து விட்டார். என்னை கண்டதும் எத்தனை புன்னகை, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சிறப்பு. அடே நாரதா, என்னை கண்டதும் தாத்தாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாரதா, ஓ தாத்தா, உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கிறதப்பா. அப்படியா? உண்மைதானப்பா? ராதாரா மாமலா, ராதாரா மகளே, அங்கே சிரிப்பாக இருக்கு. ராதாரா மாமலா, ராதாரா மகளே, ராதாரா மகளே, அடிப்படிந்தே யாராலும் முடியவே முடியாத ஒரு காரியம் அல்லவா? உண்மைதான் தாத்தா. நாரதா, இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா? எப்படி? எங்க போறீங்க? பாதித்த விளங்காய் அல்லவா? ஆமா, மங்களையா? தங்கள் சாதாரண கமலங்களுக்கு ஆதாரமாக மல்லிகை முல்லை மட்டுமே வரைக்கும் வந்து பாய்ஜரம் நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவனுக்கும் சக்திக்கும் வளர்ந்த வாசனை வளங்களை கொண்டு வந்து தங்கள் இருவர் பாதத்திலுமே அடிபடுகிற தாத்தா தங்கள் பேரன் நாரதன். என்னுடைய பாதாரங்களை ஆதாரமாக மடிந்திருந்தாலும் உன்னுடைய உடம்புல எல்லாம் உள்நாட்டம் அடித்துக் கூட இருக்கிறது. ஆமா. பல்லாண்டு காலமாக வாழும் சொல்லி நான் உன்னை பார்த்தேன். நாரதா, உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு வர்றேன். ஆமா. எங்க தாத்தா குளிக்கிறதுக்கு நேரம் நல்லவங்களை பாக்குறேன், கெட்டவங்களை பாக்குறேன். அங்க போறேன், இங்க போறேன், அங்க வர்றேன், இங்க வர்றேன். என்னதான் பண்ணுது நாரதா, திருச்செங்கோட்டிலே குளம் ஒன்று இருக்குது அல்லவா? ஆமா. அந்த குளத்திலே சென்று நீராடி கொண்டு வரலாம் அல்லவா? எவ்வளவு ஒரு தண்ணி இருக்கிறது. தெப்ப குளத்துலயா? தெப்ப குளத்துலதான் அர்த்தநாரீஸ்வரர் தேரோட இறங்கிட்டா அப்படியே. உண்மைதானப்பா? ஆமா. தாத்தா, நாரதா, ஏற்படுத்திச்சா? இந்த நாரதனை பார்த்தா சரி. எனக்கு பயமாக இருக்கிறது. எப்படி? நாரதன் கால் எடுத்து வச்சாலே போதும், ஆ. அந்த இடத்துல ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்பாடு செய்து விடுவான். ஆமாங்க. இந்த தினத்துல நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலகம் பண்ணி தான் என்ன பண்றது? சாமி, ஆ. என்னதான் இருந்தாலும் ஆ. இந்த ஆ. உலகத்திலே படியலுக்கும் பரம்பொருள் ஆ. பாதத்தை பணிய வேண்டும் ஆமா. அப்படி வந்திருக்காங்க. ஆமா. ஆசீர்வாதம் பிடிச்சி முள்ள நவுத்துரு போட்டு ஆசீர்வாதம் கொடுத்தா சரி சரி நேரா. தாத்தா, ஆசீர்வாதம் இந்த சிவனும் சத்தியம் ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு வாயா. மகராசில போயிட்டு வா. நாங்க சங்கரிக்க போறோம். சங்ககிரிக்கு பஸ் இல்ல, 7 மணிக்கு தான் பஸ். சங்ககிரிக்கா? ஆமா. என்ன செவிட்டுக்காதா? ஓய். என்ன செவிட